नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மை உறவில் 7வது அத்தியாயம் பூரணத்தின் ஞானம் 26வது ஸ்லோகம். வேத அகம் சமதீதானி வர்த்தமானானி ச அர்ஜுன भविष्यानि च भूतानि मां तु वेद न कश्चन वेदाहं समधीतानि वर्तमानानि च अर्जुन भविष्यानि च भूतानि மாம் து வேதன கஷ்சன. வேத அறிவேன், அகம் நான், சமதீதானி கடந்த காலம், வர்த்தமானானி நிகழ்காலம், ச மேலும், அர்ஜுனா பவிஷ்யானி எதிர்காலம், ச மேலும், பூதானி எல்லா உயிர்வாளிகளையும், மாம் என்னை, து ஆனால், வேத அறிந்தவன், ந இல்லை, கஷன யாரும். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. அர்ஜுனா, முழுமுதற் கடவுளான நான் கடந்த காலத்தில் நடந்தவை, தற்போது நடப்பவை, இனி நடக்கப் போகின்றவை அனைத்தையும் அறிவேன். நான் எல்லா ஜீவாத்மாக்களையும் நன்கறிவேன், ஆனால் என்னை அறிந்தவர் யாருமில்லை. பொருளுரை படிக்கலாம். நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி நாமினே. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரணே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश कारणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. वेदाहं समधीतानि वर्तमानानि च अर्जुन भविष्यानि च भूतानि मां तु वेदन कश्चन. அர்ஜுனா, முழுமுதற் கடவுளான நான் கடந்த காலத்தில் நடந்தவை, தற்போது நடப்பவை, இனி நடக்கப் போகின்றவை அனைத்தையும் அறிவேன். நான் எல்லா ஜீவாத்மாக்களையும் நன்கறிவேன், ஆனால் என்னை அறிந்தவர் யாருமில்லை. ஹரே கிருஷ்ணன். ஸோ இங்கே இந்த 7வது அத்தியாயம் பூரணத்தின் ஞானம். பூரணம் அப்படின்றது பகவான், பூர்ணமானவர், பூரண புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா அந்த பூரணமான பகவானை பற்றிய ஞானம் இந்த அத்தியாயத்தில் கொடுக்கப்படுது. ஸோ இப்போ இந்த அத்தியாயத்தில் என்ன பார்த்துருக்கோன்றதை முதல்ல சுருக்கமாக நினைவுபடுத்திக்கலாம். முதல்ல கிருஷ்ணரை பற்றி அவர்கிட்ட இருந்தே கேட்கறது மூலமாக எப்படி நம்ம இந்த பூர்ணமான பகவானை அறிந்து கொள்வது அப்படிங்கிறத விளக்குறார். முதல் ஸ்லோகத்தில் என்னிடமிருந்து தர்ஷனு அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை தொடங்குறார். அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணர் சொல்லக்கூடிய அறிவை பெறுவதன் மூலமாக
வேறு எதுவும் அறிய வேண்டியது இருக்காது. பூரணமான அறிவு அது அப்படின்றத விளக்குறார். எப்படி கிருஷ்ணரே எல்லாவற்றிற்கு காரணம், பௌதிக விஷயங்கள், ஆன்மீக விஷயங்கள் எல்லாத்துக்குமே, எல்லா சக்திகளுக்கும் மூலம் கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறத விளக்குறார். அதுக்கப்புறம் இப்போ கிருஷ்ணர் எல்லா முக்கிய அம்சங்கள் இங்கே இருக்கக்கூடிய, இப்போ தண்ணி இருக்குன்னா தண்ணி ஒரு உயிர்வாழி வாழ்கிறதுக்கு ரொம்ப அத்தியாவசியமானது. அந்த நீரின் சுவை நான் அப்படிங்கிறார். சூரிய சந்திரருடைய ஒளி நான் அப்படிங்கிறார். இந்த மாதிரி மண்ணின் வாசம் நான் அப்படிங்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் எதெல்லாம் ரொம்ப அவசியமானதோ அதனுடைய எல்லாத்தின் சாராம்சமாக நான் இருக்கேன் அப்படிங்கிறார். இப்போ இந்த மாதிரி பகவான் எல்லாத்தினுடைய சாராம்சமும் இருக்கும்போது அப்போ ஏன் மக்கள் அவர்கிட்ட சரணடைறதில்லை அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ரொம்ப சுலபம் இல்லையா? இப்போ நீரின் சுவை, மண்ணின் வாசனை, இந்த மாதிரி பகவான் எல்லாத்துலேயும் பகவானை பார்க்கறதுன்றது ஒன்று ரொம்ப கஷ்டமானது கிடையாது. பெரிய பெரிய ஏன்னா யாகம் செய்து அல்லது தியானம் பண்ணி பகவானை பரமாத்மா ரூபத்தில் பார்க்குறதோ அல்லது சதுர்புஜ ரூபத்தில் யஜ்ய புருஷரா அவர் யஜ்ய குண்டத்திலிருந்து வர்றது தரிசிக்கிறதுன்றதோ எல்லாருக்கும் சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம், ரொம்ப கஷ்டமானதாக தெரியலாம். பட் பகவானே சொல்கிறார், இதெல்லாம் நான் தான் அப்படிங்கிறார். இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப எளிமையாக, எவ்வளோ ஒரு பாமர மனிதனாக இருந்தாலும் ரொம்ப சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும். ஆனாலும் ஏன் மக்கள் கிருஷ்ணரை இப்படி உணர்ந்து கிருஷ்ணர்கிட்ட சரணடைறதில்லை அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போது கிருஷ்ணர் விளக்குறார், இந்த முக்குணங்கள் இருக்கு இல்லையா, அது அவங்கள போட்டு மூடி வச்சிருது. அவங்களுடைய உணர்வு பாதிக்கப்படுது. அதனால அவங்க நான் இந்த உடல் தான் எல்லாம், நான் இந்த உடலில் அனுபவிக்கிறதுக்காக இருக்கேன், நான் அனுபவிப்பாளன் அப்படின்ற உணர்வில் இருக்கிறதுனால கிருஷ்ணரை அவங்க மறந்துடுறாங்க. அதனால்தான் கிருஷ்ணர் சொல்றார், இந்த முக்குணங்களை கடக்கிறது ரொம்ப எளிதல்ல, ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறார். துரத்தையா ஆனாலும் மாமேவே பிரபத்தியத்தை, என்னிடத்துல சரணடைகிறது மூலமா அந்த முக்குணங்கள்ல இருந்தும் ஒருத்தர் வெளியில வரலாம். பிரச்சனைன்னு ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு கண்டிப்பாக தீர்வு இருக்கும். நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தீர்வு இருக்கு. ஸோ கிருஷ்ணர் இங்கே எல்லா பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு இங்கே தீர்வு கொடுக்கிறார். இங்கே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நம்ம இந்த மாயை என்ற முக்குணங்களில் மூடப்பட்டிருக்கிறதுனால நம்ம இங்கே பலவிதமான துன்பங்களை அடைஞ்சிட்ருக்கிறோம். ஸோ இந்த முக்குணங்கள்ல இருந்து விடுபடணும் அப்படின்னா அப்போது கிருஷ்ணர்கிட்ட சரணடையணும். இப்போ அப்படி சரணடையாதவர்கள் யார் அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுக்கிறார். 4 விதமானவர்கள். அப்படி கிருஷ்ணர்கிட்ட சரணடையக்கூடியவர்கள் நல்லவர்கள் யார் அப்படின்னு ஒரு 4 பேர் சொல்றார். ஸோ இந்த மாதிரி விளக்குனதுக்கு அப்புறம் இதை தவிர வேற வழிபாட்டு முறைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேவதா வழிபாட்டில் ஈடுபடக்கூடியவங்களை பற்றி விவரிக்கிறார். அது ஒரு 4 ஸ்லோகத்தில் தேவதா வழிபாட்டை பற்றி விவரிக்கிறார். அதுக்கப்புறம் அதோட நிக்கல மக்கள் அருவவாதம், பகவான் ஒரு ஒளி, பகவான் ஒரு ரூபம் இல்லாத ஒரு சக்தி, இந்த மாதிரி அரூபத் தன்மையை வழிபடக்கூடியவங்க இருக்காங்க. அவங்க கதி என்ன ஆகுது அப்படின்றதெல்லாம் விளக்குறார். ஸோ இதுக்கு முந்தைய ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம், நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாவிருத்த, யோகமாயா சக்தியின் மூலமா என்ன நான் முடிக்கிறேன், நான் எல்லாருக்கும் என்ன வெளிப்படுத்திக்கிறது இல்லை அப்படிங்கிறார். இப்போ யாராவது அவ்வக்தம் வியக்தி மாபன்னம் மன்யத்தை மாம் அபுத்தயா, புத்தி இல்லாதவன் நினைக்கிறான் அரூபத்திலிருந்து ரூபம் வந்ததுன்னு சொல்லி, அப்போ அவனுக்கு நான் என்ன வெளிப்படுத்தி கொள்றது இல்லை அப்படிங்கிறார். ஸோ இப்போ இன்னை ஸ்லோகத்தில் இந்த மாதிரி கிருஷ்ணரை
அறியும் நோக்கத்தோடு தான் கிருஷ்ணர் இந்த ஞானத்தை கொடுக்குறார். இந்த பூரணத்தின் ஞானம்ன்ற இந்த விஷயத்தை கொடுக்குறார். கீதை முழுக்கவே அந்த ஒரே நோக்கத்துக்காக தான், கிருஷ்ணரே தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் கீதை உபதேசம். இன்னும் சொல்லணும்னா எல்லா வேதமும் இருக்கிறதோட ஒரே நோக்கம், வேதைஷ சர்வை ரகம் வேத வேத்யா வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகும். எல்லா வேதத்தினுடைய ஒரே நோக்கம் கிருஷ்ணரை உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்ளணுன்றது. ஆனால் இன்னைக்கு ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கலாம். இப்போ நம்ம முறையாக ஆச்சாரியர்கிட்ட இருந்து கேட்கல அப்படின்ற பட்சத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், மாம்து வேதன கஷன ந கஷன அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை யாரும் அறிவதில்லைங்கிறார். நான் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கேன். சர்வபூதானி, எல்லா உயிர்வாளிகளையும் எனக்கு தெரியும். எனக்கு சமதீட்டானி, கடந்த காலம் தெரியும். வர்த்தமானானி, நிகழ்காலம் தெரியும். பவிஷ்யானி, எதிர்காலம் தெரியும். எல்லா உயிர்களையும் தெரியும். எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் தூ மாம் தூ தூ அப்படின்னா ஆனால், எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆனால் என்ன சொல்றார், என்னை அறிந்தவர் யாரும் இல்லை. அப்ப எதுக்குங்க இவ்வளவு அறிவை கொடுக்கணும், இவ்வளவு உபதேசங்களை எதுக்கு கொடுக்கணும்? என்னை அறிந்தவர் யாரும் இல்லைன்னா இப்ப யாரும் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தானே ஆகுது இல்லையா? அப்படிதான் நம்ம நினைப்போம். விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் இந்த மாம்து வேதன கஷனா, என்னை அறிந்தவர் யாரும் இல்லைன்னு கிருஷ்ணர் சொல்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணரை உள்ளது உள்ளபடி அறிந்தவர் மிக அரிதானவர்கள் அப்படின்னு அர்த்தம்ன்றார். அதுக்காக அப்படியே இதை அப்படியே எடுத்துக்கணுன்றது அர்த்தம் கிடையாது. யாருமே அறிந்தவர்கள்னா அப்ப யாருமே கிருஷ்ணரை பத்தி பேசவே கூடாது. அப்புறம் நம்ம எதுக்கு இங்க தினம் வகுப்புல கிருஷ்ணரை பத்தி பேசுறோம் இல்லையா? ஆனால் அப்படி அர்த்தம் அல்ல. மாம்து வேதன கஷன அப்படின்னா என்னை அறிந்தவர்கள் அரிதானவர்கள். கிருஷ்ணரை பத்தி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றார், தத்துவதாக உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பகவத்கீதை என்ற பெயரில், பகவத்கீதை விளக்கம் கொடுக்குறன்ற பெயரில் நிறைய பேசுறாங்க. ஆனா எல்லாருக்கும் கிருஷ்ணரை உள்ளபடி தெரிஞ்சிருக்கா அப்படின்னா இல்லை. பிரபுபாதர் ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவார், இந்த பகவத்கீதை உண்மை உருவில் நம்ம பிரசுரிச்சு மக்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியும் பகவத்கீதை ரொம்ப பிரபலமான ஒரு புத்தகம் தான், உலகமே அறிந்த ஒரு புத்தகம், குறைஞ்சபட்சம் எல்லா அறிஞர்களும் அறிந்த ஒரு புத்தகமா இருந்தது பகவத்கீதை. ஏற்கனவே பல நூற்றுக்கணக்கான பிரசுரங்கள் இருந்தது. பிரபாத் சொல்றாரு, கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பிரசுரங்கள் பகவத்கீதை உண்மை உருவில் வர்றதுக்கு முன்னாடியே இருந்தது. ஆனால் ஒரு புத்தகம் கூட ஒரு நபரை கூட கிருஷ்ண பக்தராக மாற்றியது கிடையாது. அப்பவும் சரி இப்பவும் சரி, எத்தனை புத்தகங்கள் பகவத்கீதை இருந்தாலும் ஒரு புத்தகமும் ஒருத்தரையும் கிருஷ்ண பக்தரா மாத்துறது கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரும் கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அந்த புத்தகம் எழுதினவங்களும் சரி, அதை படிக்கிறவங்களும் சரி. அதுதான் கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கிறதுனா, எல்லாரும் கிருஷ்ணரை பத்தி கதை சொல்றாங்க, மகாபாரதத்தில் கிருஷ்ணர் அதை பண்ணார் இது பண்ணார், பகவத்கீதை உபதேசிச்சார், ஸ்லோகம் எல்லாம் சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். ஆனால் கிருஷ்ணரை உள்ளபடி அறிந்து கொள்வது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான், நாம் அவரது சேவகர்கள், அதுவும் நித்தியமான சேவகர்கள். நாம ஏதோ ஒரு மாசம் 2 மாசம் சேவை பண்ணிட்டு போயிடுற சேவகர்கள் கிடையாது. நம்ம நித்தியமான பகவானுடைய சேவகர்கள். ஜீவரே ஸ்வரூபாய் கிருஷ்ணரே நித்யதாஸ், நித்தியமாக நம்ம பகவானுடைய சேவகர்கள். இந்த
உணர்தல் வரணும். கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கிறதுன்னா அதுதான் கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா கிருஷ்ணரை தெரிஞ்சுட்டு நம்ம யாருன்றதை உணராம இருக்க முடியாது. அல்லது தன்னை அறிதல், தன்னை பற்றின உணர்வு வந்துட்டு கிருஷ்ணரை தெரிஞ்சுக்காம இருக்க முடியாது. அது முழுமையானது கிடையாது. அப்படி இருந்தா சில சமயத்தில் சில பேரளவிலான ஆன்மீகவாதிகள் அல்லது அருவவாதிகள், மயவாதிகளுக்கு எல்லாம் கூட ஆத்ம ஞானம் இருக்கும். நான் இந்த உடல் இல்லை, ஆத்மான்றதை உணர்ந்திருப்பாங்க. அதனால தான் அவங்க எல்லாம் துறவுல பார்த்தீங்கன்னா ரொம்ப உயர்வான நிலையில் இருப்பாங்க. சில மாயாவாதிகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா அருவவாதத்தை நம்புறவங்க எல்லாம் இமயமலை அடிவாரத்தில் ஹரித்வார், ரிஷிகேஷ் இது மாதிரி பகுதியெல்லாம் போனீங்கன்னா பார்க்கலாம். ரொம்ப கடுமையான தவம் இருப்பாங்க, ரொம்ப துறவு கொண்டிருப்பாங்க, பௌதிக விஷயங்களில் பற்றே இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா இந்த பௌதிக விஷயங்கள் நம்மளை இந்த பௌதிக உலகத்தில் பந்தப்படுத்தக்கூடியது அப்படின்ற அந்த விஷயத்தை அவங்க உணர்றதுனால நாம் ஆன்மீகமானவர், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற அந்த அறிவு இருக்கிறதுனால தான் அவங்க இந்த பௌதிக பற்ற விட முடியுது. ஆனால் அது முழுமையானது கிடையாது. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா அப்போ பரபிரம்மன் யாருன்றதை தெரிஞ்சிக்காம இந்த அகம் பிரம்மாஸ்மிக்கு அர்த்தமே கிடையாது. அதனால கிருஷ்ணரை உள்ளபடி அறிவது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அப்படி முழுமையாக கிருஷ்ணரை அறிந்தவர்கள் மிக அரிதானவர்கள் அப்படின்றது தான் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் விளக்குறார். ஸோ பலதேவ் வித்யாபூஷணர் இங்க இந்த ஸ்லோகத்தை பற்றி பேசும்போது சொல்றார், இப்போ உயிர்வாளிகள் இந்த முக்குணங்களால் மூடப்பட்டு அவங்க உணர்வுகள் மறைக்கப்பட்டு இருக்கிற மாதிரி கடவுளும் அந்த மாதிரி மறைக்கப்பட்டிருப்பாரா? கிருஷ்ணருக்கும் அந்த மாதிரி முக்குணங்கள் மாயை அப்படின்றது இருக்கா அப்படின்னா அது இல்லை அப்படிங்கிறார். பகவத்கீதையில் கிருஷ்ணரே அதை சொல்றாரு, மயா தக்ஷேன பிரகிருதி சூயத்தை சச்சராச்சரம். இந்த பிரகிருதி, இந்த மாயா அப்படின்ற சக்தி என்னுடைய சக்தி, அது என்னுடைய கட்டுப்பாட்டில் என்னுடைய மேற்பார்வையில் இயங்குது அப்படிங்கிறார். ஸோ அதனால கண்டிப்பா அது சாத்தியம் இல்லை. ஏன்னா அது கிருஷ்ணருடைய சக்தி, கிருஷ்ணருடைய கட்டுப்பாட்டில் இயங்குறதுனால மாயை கிருஷ்ணரை மயக்க முடியாது. ஸோ விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் மேலும் அதை விளக்குறார். இந்த மாயா அப்படின்றது ஒரு நிழல் மாதிரி. நிழல் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 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 பொருள் இருக்கு. இப்போ இந்த கை இருக்கு, இந்த கையோட நிழல் இங்கே தெரியுது இல்லையா? இப்போ இந்த நிழல் இந்த உண்மையான பொருளோடைய பின்பகுதியில் தான் இருக்க முடியும். இப்போ இந்த நிழல் இந்த கையை மறைக்க முடியுமா? முடியாது. இந்த கை இங்க முன்னாடி இருக்கிறதுனால தான் அதனுடைய நிழல் பின்னாடி இருக்கு. ஸோ இந்த நிழல் எப்பவுமே பின்னாடி இருக்கும். அந்த மாதிரி கிருஷ்ணரை மாயா மறைக்க முடியாது. அது மட்டும் இல்லை, விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் சொல்றார், இந்த மாயா நம்மளை மறைக்கிற அதாவது இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய கட்டுண்ட ஜீவன்களை மறைக்கக்கூடிய இந்த மகாமாயா மட்டும்தான் கிருஷ்ணரை மறைக்காது, யோக மாயா மறைக்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். கிருஷ்ணன் சொல்ற கிடையாது, யோக மாயாவுக்கும் என்னை மறைக்கிறதுக்கான சக்தி கிடையாது. ஸோ அப்போ சில சமயத்தில் சில லீலைகளில் யோக மாயா சக்தினால கிருஷ்ணர் அதை பண்ணார், இதை பண்ணார், அது அவருடைய விருப்பத்தின் பேரில் நடக்குது. யோகமாயா கிருஷ்ணரை விட சக்தியா அதிகம் வாய்ந்தது, அதனால கிருஷ்ணரை மறைச்சிச்சு, அப்படியே அர்த்தம் கிடையாது. அது கிருஷ்ணரா விரும்பி ஏற்றுக்கொள்றார். கிருஷ்ணரா அப்படி இருக்கணும்னு விரும்புறார், அதனால யோகமாயாவுக்கு அந்த சக்தியை கொடுக்கிறார். ஸோ அதனால கண்டிப்பா அது மகமாயாவா இருக்கட்டும் யோகமாயாவா இருக்கட்டும் கிருஷ்ணரை மறைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத தெளிவா விளக்குறார்.
அது மட்டும் இல்லை, இப்போ கிருஷ்ணரை உள்ளது உள்ளபடி அறிவது அப்படின்றது ரொம்ப அரிது அப்படின்னு விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் சொன்னதான் நம்ம கேட்டோம். இதில் யாரெல்லாம் அடங்குறாங்க அப்படின்னா, சிவபெருமான் உட்பட சாதாரண பௌதிகவாதிகளிலிருந்து ஆன்மீகவாதிகளாக இருக்கக்கூடிய அருவவாதிகள், மாயவாதிகள் உட்பட சிவபெருமான் உட்பட யாருமே கிருஷ்ணரை முழுமையாக அறிய முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் விளக்குறார். ஸோ இது ஆச்சாரியர்களுடைய விளக்கம். அடுத்து இப்போ பிரபுபாதருடைய பொருளுரை பார்க்கலாம். பிரபுபாதர் சொல்றார், இங்கே உருவம் அருவத்தை பற்றிய கேள்வி நன்றாக விளக்கப்பட்டுள்ளது. அல்பவாதிகள் கூறுவது போல பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் ரூபம் பௌதிகமானதாக மாயையாக இருந்தால் உயிர்வாளிகளைப் போல அவரும் தனது உடலை மாற்ற வேண்டியிருக்கும். மேலும் அதன் மூலம் தனது கடந்த கால வாழ்வின் நினைவுகள் அனைத்தையும் இழந்திருப்பார். ஜட உடலில் வசிக்கும் எவரும் தனது முற்பிறவியை நினைவு கொள்ளவோ எதிர்கால வாழ்வினை முன்னுரைக்கவோ தனது தற்கால வாழ்வின் விளைவுகளை அறியவோ இயலாது. எனவே அவன் கடந்த நிகழ் எதிர்காலத்தினை அறியாதவன். பௌதிக களங்கத்திலிருந்து விடுபடாதவரை இறந்த நிகழ் எதிர்காலத்தினை எவரும் அறிய இயலாது. இப்போ இந்த பகுதியில் பிரபுபாதர் வித்தியாசம், பகவானுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றதை தெளிவாக சொல்றார். பகவான் திரிகால கிரகி, முக்காலத்தையும் அறிந்தவர். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஸோ இங்கே ஸ்லோகத்தில் என்ன பார்க்குறோம்? சமதீதானி வர்த்தமானானி பவிஷ்யானி. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், முக்காலத்தையும் அவர் அறிந்தவர். ஸோ அதுக்கு உதாரணமாக பிரபுபாதர் பொருளூரிலேயே இங்கே சொல்றார், சாதாரண ஜீவாத்மாவை போலன்றி கடந்த காலத்தில் நடந்தவை, தற்போது நடப்பவை, வருங்காலத்தில் நடக்கப் போகின்றவை ஆகியவை அனைத்தையும் முழுமையாக அறிவேன் என்று தெளிவாக கூறுகிறார் பகவான் கிருஷ்ணர். 4ஆம் அத்தியாயத்தில் கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு சூரிய தேவனான விவஸ்வானுக்கு உபதேசத்தை அவர் நினைவு கூறுவதை நாம் கண்டோம். சொல்றார் இல்லையா, இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகமவியம். ரொம்ப கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பு இந்த பகவத்கீதை உபதேசித்த சூரிய தேவனான விவஸ்வானுக்கு உபதேசித்தேன். அதுக்கப்புறம் மனு, இக்ஷாக்கு, இந்த மாதிரி படிப்படியா இந்த பரம்பரை தொடர்ந்து வந்தது அப்படின்றத சொல்லும்போது, அப்ப அர்ஜுனன் கேட்கிறான். அதே அத்தியாயத்தில் நம்ம பார்க்கலாம். அது எப்படி? நம்ம ஒத்த வயது உடையவர்கள், ஒன்னா பிறந்து வளர்ந்துட்டு இருக்கிறோம், நண்பர்களா இருந்துட்டு இருக்கோம். எனக்கு அப்படி எதுவும் ஞாபகம் இல்லை. ஆனா நீங்க எப்படி பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி சூரிய தேவனுக்கு உபதேசிச்சிங்க அப்படின்னா அதுதான் வித்தியாசம். பகவான் முக்காலத்தையும் அறிந்தவர் அப்படின்றதுனால அவருக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஜீவாத்மாக்களான நம்ம ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு போன உடனே அந்த உடலை பற்றின எந்த விஷயமும் நமக்கு தெரியறது கிடையாது. இந்த உடல்ல இருக்கும் போதே சில பிரபா சொல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி காலையில என்ன சாப்பிட்டான்னு கேட்டா நமக்கு தெரியாது, மறந்து போயிடும். சில பிரபா தொடர்ந்து சொல்றார், ஒவ்வொரு உயிர்வாளியின் இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றிருப்பதால் கிருஷ்ணர் ஒவ்வொரு உயிர்வாளியையும் அறிவார். ஆனால் அவ்வாறு ஒவ்வொரு உயிர்வாளியிலும் பரமாத்மாவாக வீட்டுள்ள போதிலும், தனிப்பட்ட முறையில் பரமபுருஷ பகவானாக உள்ள போதிலும், சிற்றறிவுடையவர்கள் அறிவு பிரம்மனை அறிய முடிந்தாலும் ஸ்ரீகிருஷ்ணரை பரமபுருஷராக உணர முடியாது.
நிச்சயமாக ஸ்ரீகிருஷ்ணரது திவ்யமான உடல் அழியக்கூடியதல்ல. ஸோ இது ரொம்ப முக்கியம். இப்போ பகவான் இது 13வது அத்தியாயம் வரும்போது நம்ம பார்க்கலாம். க்ஷேத்ரஜ அப்படின்ற ரெண்டு விஷயத்தை விளக்கும் போது, க்ஷேத்ர அப்படின்றது உடல், க்ஷேத்ரஜ அப்படின்றது உடலை அறிபவனை குறிக்கக்கூடியது, ஆத்மாவை குறிக்கக்கூடியது. அப்போ அந்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்கலாம், க்ஷேத்ரஜா அப்படின்னா ரெண்டு க்ஷேத்ரஜா இருக்காங்க. ஒன்று ஆத்மா, இன்னொன்று பரமாத்மா. பரமாத்மா எல்லா உடல்களை பற்றின அறிவையும் கொண்டிருக்கிறார். தனிப்பட்ட ஆத்மாவான நம்ம இந்த உடலை பற்றின அறிவு மட்டும்தான், அதுவும் முழுமையான அறிவு கிடையாது. பிரபாத் சொல்ல சிம்பிளா, இப்போ நம்ம தினமும் எத்தனையோ விதமான பதார்த்தங்கள் சாப்பிட்றோம். சாப்பிட்ற உணவு எப்படி நம்ம உடலுக்குள்ள போய் ஜீரணிக்குது, எப்படி அந்த உணவிலிருந்து சக்தி பிரித்து உடலின் ஒவ்வொரு பாகங்களுக்கும் கொடுக்கப்படுது, எப்படி அந்த உணவு செரித்த பிறகு அதனுடைய வேஸ்டேஜ் மலமா சிறுநீரா வெளியில் வருது, அது எப்படி நடக்குது அப்படின்ற அந்த உணர்வு நம்ம அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறோமா? இன்னைக்கு காலையில் நம்ம இட்லி தோசை சாப்பிட்டோம், இப்போ அது பாதி ஜீரணம் ஆயிடுச்சு, அதுலேருந்து இவ்வளோ சக்தி இது இப்படி வந்திருக்கு, இவ்வளோ மலமாக இருக்குது அப்படின்னுலாம் நம்ம என்னைக்காவது யோசிக்கிறோமா? அதை பற்றி சிந்திக்கிறோமா? இல்லை நமக்கு அதை பற்றின அறிவு இருக்கா? கிடையவே கிடையாது. மேபி மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியலாம், ஆனால் அவங்களுக்கு கூட ஏன் இப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஸோ அதனால் கிருஷ்ணர் அப்படி கிடையாது. கிருஷ்ணருக்கு எல்லா உடல்களையும் தெரியும். இருக்கிற 84 லட்சம் வகையான சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா உடல்களையும், எல்லா உடல்கள்லையும் எவ்வளவு சுக துக்கம் இருக்கு, என்ன மாதிரியான உணர்வு இருக்காங்க, என்ன நினைக்கிறோம், நம்ம மனசு எப்படி செயல்படுது, எல்லாத்தையும் கிருஷ்ணருக்கு தெரியும். நம்ம என்ன விரும்புகிறோம், என்ன வெறுக்கிறோம், எல்லாமே கிருஷ்ணருக்கு தெரியும். 1-2 உடல் அல்ல, எல்லா உடல்களையும். ஆனால் நமக்கு அதிகபட்சமாக இந்த உடலை பற்றி, இப்போ என்னுடைய உடலில் எனக்கு பசிக்குதா, எனக்கு தாகம் எடுக்குதா, எனக்கு சந்தோஷமாக இருக்கா, துக்கமாக இருக்கா, அதெல்லாம் உங்களால் உணர முடியாது. சில விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம். சோகமாக இருக்கிறான்னா முகம் ஒரு மாதிரி இருக்கும், சந்தோஷமாக இருக்கான்னா கொஞ்சம் சிரிச்சு சந்தோஷமாக இருக்கும்ன்றத சில விஷயங்களை உணரலாமே ஒழிய, ஆனால் உண்மையிலே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ துக்கமாக இருக்கும், நம்முடைய உணர்வு என்ன அப்படின்றத ஒருத்தர் தெரிஞ்சிக்க முடியாது இல்லையா? இவன் சொன்னா கூட நமக்கு முழுசா தெரிஞ்சிக்க முடியாது. அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாதுங்க, பல முறை நம்ம சொல்லி கேட்டிருக்கோம் இல்லையா? ஒருத்தவங்க ரொம்ப வேதனையில் இருப்பாங்க, எல்லாம் உங்களுக்கு புரியாதுங்க, நீங்க போங்க அப்படின்ட்டுருவாங்க. உண்மை அதுதான். ஆனால் பகவானுக்கு எல்லாமே தெரியும். அதுதான் இங்கே பிரபுபாதர் விளக்குறாரு. பகவான் திரிகால கிரகின்றது மட்டும் இல்லை, எல்லா உயிர்வாளிகளையும் அறிகிறார். அதுதான் இங்கே ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் சொல்றாரு, பவிஷ்யானி ச பூதானி ச ச அப்படின்னா மேலும். இப்போ முக்காலத்தை அறிந்தது மட்டுமல்ல, எல்லா உயிர்வாளிகளையும் அறிந்திருக்கிறேன். அப்படி அறிந்திருக்கிறதுனால தான் அவங்க கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன டிசர்வ்டோ, அவங்க என்ன உடலை அடையணும், என்ன உணர்வில் இருக்கணும், என்ன மாதிரி உணவு விரும்புகிறாங்க, எப்படிப்பட்ட இடத்துல வசிக்க விரும்புகிறாங்க, எல்லாத்தையும் கிருஷ்ணர் அறியறதுனால தான், அவருக்கு தெரியறதுனால தான் அவர் அதுக்கு சரியான பொருத்தமான ஒரு உடலை கொடுக்கிறார். ஒருத்த மனித உடல்ல இருந்து மிருக மாதிரி வாழ்றான், மிருக மாதிரி எதை வேணா சாப்பிடணும், எந்த நேரம்னாலும் சாப்பிடணும், ஒரு கட்டுப்பாடே இல்லாம வாழணும், மிருக மாதிரி வாழணும்னா அப்போ ஓகே, உனக்கு இந்த மாதிரியான உடல், ஒரு மிருக உடல் தான் உனக்கு பொருத்தமானது, உன்னுடைய விருப்பம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு அவருக்கு கொடுக்க முடியுது. அப்கோர்ஸ் நேரடியா பகவான் அது செய்யறது இல்லை, பிரகிருதி இயற்கை அதுக்கு உதவி பண்றாங்க. ஆனால் இது எல்லாமே கிருஷ்ணருடைய மேற்பார்வையில் நடக்குது. எப்படி அது சாத்தியம்? ஏன்னா கிருஷ்ணர்
எல்லா ஞானத்தையும் கொண்டிருக்கிறார். சர்வக்யா, அவருக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. ஸோ இங்கே பிரபுபாதர் மேலும் விளக்குறார் கிருஷ்ணர் எப்படி ஜீவாத்மாக்கள் இருந்து வேறுபட்டவர் என்றது. அவர் சூரியனை போன்றவர், மாயை மேகத்தை போன்றது. சூரியன், மேகம், பற்பல நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்கள் இருப்பதை ஜட உலகில் நாம் காண முடிகிறது. சில சமயங்களில் ஆகாயத்தில் உள்ள அனைத்தையும் மேகங்கள் தற்காலிகமாக மறைக்கலாம். ஆனால் அத்தகு மறைவு நமது எல்லைக்கு உட்பட்ட பார்வையில் மட்டுமே. சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் உண்மையில் மறைக்கப்படுவதில்லை. இது எல்லாருக்குமே நமக்கு அனுபவம் இருக்கும். இப்போது பகலில் பார்த்தோன்னா சில சமயத்தில் வெயில், நல்ல வெயில் அடிச்சிட்ருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மேகம் மேலே வந்த உடனே அப்படியே நிழலாக அந்த வெயில் தணிஞ்சு போயிடும். நிறைய குறிப்பாக கிராமங்களில், வயலில், காடுகளில் வேலை செய்யும் போது நிறையா அது மாதிரி அனுபவம் எல்லாம். சிட்டியில் இருக்கவங்க அதெல்லாம் கவனிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இங்கே கூட நம்ம பார்க்கலாம் சில சமயங்களில். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மேகம் ஒரு சிறு பகுதியை மட்டும்தான் அது மறைக்குது. அது மறைக்கிறதுன்றது என்ன? சூரியனை மறைக்குதான்னா இல்லை, நம்முடைய பார்வையை மறைக்குது. சூரியன் இந்த பூமியை விட பல மடங்கு பெரியது. இப்போ மேகம் இந்த பூமியவே மறைச்சா கூட, அப்போ கூட அது சூரியனை மறைச்சிருச்சான்னா கிடையாது. பூமியில் இருக்கிற நம்முடைய பார்வையை தான் அதை மறைக்கிறே ஒழிய சூரியனை மறைக்கிறது கிடையாது. ஸோ அதனால தான் இங்கே அவர் கிருஷ்ணரை சூரியனோட ஒப்பிடப்படுது. கிருஷ்ணரை மாயா மறைக்கவே முடியாது. மாயைன்றது இங்கே மேகத்தோட ஒப்பிடப்படுது. ஸோ அதனால மாயை கிருஷ்ணரை மறைக்கவே முடியாது. ஆனால் மாயை கிருஷ்ணருக்கும் இடையில, நமக்கும் இடையில இருந்து நம்ம பார்வையை கிருஷ்ணரை அறியாம தடுக்க முடியும். தனது அந்தரங்க சக்தியினால் அவர் சிற்றறிவுடையோருக்கு தோன்றுவதில்லை. இந்த அத்தியாயத்தின் 3வது பதத்தில் கூறப்பட்டபடி கோடிக்கணக்கான மனிதரில் ஒரு சிலரே தங்களது மனித பிறவியை பக்குவப்படுத்த முயற்சி செய்கின்றனர். மனுஷானாம் சகசேஷு கஷ்டித் தத்தி சித்தையே எததாமபி சித்தானாம் கஷ்டின் மாம் வேத்தி தத்துவதாக. வாழ்க்கை பக்குவத்தை அடையிறதுக்கு முயற்சிக்கிறவங்களே ரொம்ப குறைவானவர்கள் தான். ஆன்மீகத்தில், குறிப்பாக இந்த கலியுகத்தில் ஆன்மீகம் அப்படின்னாவே மக்களுக்கு விருப்பம் இருக்கிறது இல்லை. ரொம்ப குறைந்த பேருக்கு தான் விருப்பம் இருக்கு. அதில் பக்குவம் அடைஞ்சவர்களில் ரொம்ப சில பேர் தான் கிருஷ்ணரை உள்ளபடி அறிய முடியுது. அவ்வாறு பக்குவமடைந்த ஆயிரக்கணக்கான மனிதரில் ஒருவரே பகவான் கிருஷ்ணரை சரியாக புரிந்து கொள்ள முடியும். அருவ பிரம்மனையோ இதயவாசியான பரமாத்மாவையோ உணர்வதில் ஒருவன் பக்குவமடைந்திருந்தாலும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடாமல் ஸ்ரீகிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக உணர்வது சாத்தியமற்றதாகும். ஸோ இதில் என்ன ரகசியம்? ஏன் இப்படி கிருஷ்ணரை உணர்வதோ கிருஷ்ணரை அறிவதோ இவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு? ஏன்னா கிருஷ்ண உணர்வுன்ற ஒரு விஷயம் இல்லாதவங்களுக்கு அது சாத்தியம் இல்லைங்கிறார். கிருஷ்ண உணர்வுன்றது என்ன? கிருஷ்ண உணர்வுன்றது எப்பவும் கிருஷ்ணரையே நினைத்திருப்பது. எப்படி நமக்கு எப்பவும் கிருஷ்ணரையே நினைச்சிருக்க முடியும்? அவர் பரமபுருஷ பகவான், நாம் அவரது சேவர்கள், நாம் அவரது அம்சம். அது நம்முடைய இயற்கையான நிலை. நாம் வேற யாருக்கும் சேவை செய்யக்கூடியவர்கள் அல்ல அப்படின்ற விஷயம் எப்ப நமக்கு புரியுதோ அப்பதான் நம்ம கிருஷ்ண உணர்வில் இருக்க முடியும். கிருஷ்ண உணர்வுன்றது சும்மா நமக்கு செயற்கையா வலுக்கட்டாயமா திணிக்கப்படுற ஒரு விஷயம் கிடையாது. கிருஷ்ண உணர்வுன்றது இயற்கையா எல்லா ஆத்மாக்களுடைய உணர்வுல இருக்கிற ஒரு விஷயம். என்னன்னா இப்ப அது மறைக்கப்பட்டிருக்கு.
நம்ம இந்த உடல்ன்ற அடையாளத்தோட இந்த உடல் சார்ந்த உணர்வோடு நம்ம செயல்பட்டு அந்த உணர்வுல இருந்து இன்னும் வெளிவராமல் இருக்கும். ஸோ அந்த உணர்வுல இருந்து நம்ம கிருஷ்ண உணர்வை எழுப்பி விடுற இந்த வழிமுறை தான் நம்ம ஏற்க வேண்டிய விஷயம். இந்த கிருஷ்ண பக்தின்றது இப்போ இங்கே நம்ம இந்த இஸ்கானில் நம்ம பயிற்சி பண்ணுறோம். தினசரி ஹரே கிருஷ்ணா மந்திர ஜபம் பண்ணுறோம், கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிக்கிறோம், சத்சங்கத்தில் ஈடுபடுறோம், பாகவதம் பகவத்கீதை உபன்யாசங்கள் பக்தருடைய சங்கத்தில் நம்ம கேட்குறோம். இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா நமக்குள்ள உறங்கிக்கிட்டு இருக்கிற அந்த கிருஷ்ண உணர்வை எழுப்பி விடுறதுக்கு. கிருஷ்ணர் எப்படி பரமபுருஷ பகவான், நாம் ஏன் அவருக்கு சேவை பண்ணணும், நம்ம எப்படி அவருடைய சேவகர்கள், அந்த சேவை பண்ணுறது மூலமாக நம்ம எப்படி பக்குவத்தை அடையலாம் அப்படின்ற அந்த அறிவு நமக்கு திரும்ப 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 கேட்பதன் மூலமாக, அந்த அறிவை அடிப்படையில் நம்ம செயல்படுறது மூலமாக நம்ம இதயம் தூய்மை அடைஞ்சு நம்ம கிருஷ்ண உணர்வுக்கு வர முடியும். ஸோ இதுதான் வழிமுறை. அதனால தான் இந்த கிருஷ்ண உணர்வை தவிர வேற எந்த ஒரு விஷயமும் ஜீவாத்மாவை திருப்திப்படுத்த முடியாது, வேற யாரை வழிபட்டாலும் சரி. ஏன்னா உண்மைன்றது ஒரு விஷயம் இருக்கு, நம்பிக்கை அப்படின்றது பல விஷயங்கள். ஸோ ஜஸ்ட் இங்கே வகுப்பு வரதுக்கு முன்னாடி நான் நம்முடைய குரு மகாராஜ் பக்தி விகாஸ் மகாராஜுடைய ஒரு பேட்டி, பத்திரிகைக்காரங்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்தார். அதில் ஆரம்பத்தில் ஒரு கருத்து சொல்கிறார். இப்போது பல பேர் இந்துக்களை பற்றி அந்த பத்திரிகையாளர் ஒரு பேட்டி கேட்குறாரு, இந்து மதம் நம்பிக்கை அதை பற்றியெல்லாம். அப்போ மகாராஜ் சொல்கிறார், இப்போ பல பேர் பல விதமான நம்பிக்கை கொண்டிருக்காங்க, நம்பிக்கைன்றது வேற, ஆனால் உண்மைன்றது வேற. கிருஷ்ணர் இங்கே அதை தான் சொல்கிறாரு. மாம்து வேதன கஷன அப்படின்னா உண்மையிலே கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கிறதுன்றது வேற. வெறுமனே கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கிறது மட்டும் ஆன்மீகம் ஆயிட முடியாது. கிருஷ்ணரா எனக்கு தெரியுங்க, 5000 வருஷத்துக்கு முன்னாடி மாடு மேய்ச்சிட்டு இருந்தார், அல்லது துவாரகையில் ஒரு இளவரசராக இருந்தார், அப்படி மேலோட்டமாக 1-2 அதுவும் உண்மையாக இருக்கலாம். ஏன்னா அதுக்காக அது இல்லை கிருஷ்ணர் அப்படி நடந்துக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அது மட்டும்தான் கிருஷ்ணரா அப்படின்னா கிடையாது. கிருஷ்ணர் வெறும் மாடு மேய்ச்சிட்டு இருந்தவரை எப்பா எத்தனையோ பேர் மாடு மேய்ச்சாங்க, அந்த மாதிரி அவரும் ஒருத்தராக ஆயிடுவார் இல்லையா? ஆனால் கிருஷ்ணர் வெறும் மாடு மேய்ச்சவர் மட்டும் கிடையாது. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் மாம்து வேதன கஷன், அதுதான் உண்மையிலே தெரிஞ்சுக்கிறது. ஸோ உண்மைன்றது வேற, நம்பிக்கைன்றது வேற. இன்னைக்கு பல பேருக்கு பல விஷயங்கள், இப்போ இன்னைக்கு குரு மகாராஜ் சொல்ற சாய்பாபா கூட தான் கடவுள் எத்தனையோ பேர் நம்புறாங்க, அது நம்பிக்கை. ஆனா அந்த நம்பிக்கை உண்மையா இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. ஸோ அது மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல நம்பிக்கை கொண்டிருக்காங்க. எல்லா நம்பிக்கையும் உண்மையா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா உண்மையான விஷயத்துல நம்பிக்கை கொள்றது தான் முக்கியம். ஸோ அந்த உண்மை என்ன? கிருஷ்ணர் மட்டும்தான் பரமபுருஷ பகவான், ஏகலே ஈஸ்வர கிருஷ்ணா ஆர சபபிரித்யா, மற்ற எல்லாரும் அவருக்கு கீழ்ப்படிந்தவர்கள். வேற யாருக்கும் நம்ம சேவை செய்யறதுக்காக இல்லை, கிருஷ்ணரை தவிர. ஸோ அதனால இந்த விதத்தில் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்று அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யும் இந்த பக்தி வழிமுறையினால மட்டும்தான் அவரை அறிந்து கொள்ள முடியும். இதே பகவத்கீதையில் சொல்றார், பக்தியாமாம் அபிஜானாதி, பக்தினால மட்டும் என்னை அறிய முடியும் அப்படிங்கிறார். ஸோ இங்கே என்னை அறிந்தவர்கள் யாரும் இல்லைன்னு சொன்னாலும், ஆனால் அவரை அறிந்துக்கிறதுக்கு வழி இருக்கு, அது பக்தி. ஹரே கிருஷ்ணன். ஏதாவது கேள்வி இருக்கா? भगवद गीता उन्मय उर्विल की जय, श्रील प्रभुपाद की जय।